கற்பூரவள்ளி நம் வீட்டு தோட்டங்களில் எளிதாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடியாகும். இதன் இலைகளில் ஓமத்தின் வாசனையும் கற்பூரத்தின் மணமும் கலந்திருப்பதால் இதற்கு கற்பூரவள்ளி என்றும் ஓமவள்ளி என்றும் பெயர் வந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படும் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை நிவாரணியாக செயல்படுகிறது. சளி மற்றும் நெஞ்சு சளியை கரைப்பதில் கற்பூரவள்ளிக்கு நிகர் எதுவும் இல்லை. இதில் உள்ள கேர்வைக்ரோல் மற்றும் தைமால் போன்ற சத்துக்கள் தொண்டைக்கட்டு, வறட்டு இருமல் மற்றும் மூக்கடைப்பை விரைவாக குணமாக்குகின்றனர். இதன் இலையை லேசாக வதக்கி சாறு எடுத்து தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வர சளி குணமாகும். கற்பூரவள்ளியில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளனர். இவை உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் பலப்படுத்தி அடிக்கடி ஏற்படும் காய்ச்சல் மற்றும் பருவகால தொற்றுகள் வராமல் தடுக்கின்றனர். செரிமான கோளாறுகளை சரி செய்கின்றனர். வயிற்றுப்பசம், அஜீர்ணம் மற்றும் வயிற்று பொறுமல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது நல்ல மருந்து. செரிமான அமிலங்களை சீராக சுரக்க செய்து பசியை தூண்ட இது உதவுகிறது. ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி, நுரையீரலில் உள்ள காற்று பாதைகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து சுவாசத்தை சீராக்க கற்பூரவள்ளி உதவுகிறது. ஆஸ்துமா மற்றும் சைனஸ் தொந்தரவு உள்ளவர்கள் இதன் இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆவி பிடிக்கலாம். தோல் வியாதிகளை குணமாக்கும். இதிலுள்ள அழற்சி எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் தோலில் ஏற்படும் சொறி, சிரங்கு மற்றும் பூச்சிக்கடிகளால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றனர். கற்பூரவள்ளி இலையை அரைத்து கடித்த இடத்தில் பற்று போடலாம். இதில் கற்பூரவள்ளி ரசமும் வைக்கலாம். சாதாரண ரசம் வைப்பது போல தக்காளி புளியுடன் 4-5 கற்பூரவள்ளி இலைகளை அரைத்து சேர்த்து ரசம் வைக்கலாம். இது உடலுக்கு பசியை தரும், சளியை விரட்டும். கற்பூரவள்ளி தேநீரையும் தயாரிக்கலாம். கொதிக்கும் நீரில் சில இலைகளை போட்டு வடிகட்டி தேன் கலந்து மூலிகை தேநீராக குடிக்கலாம்.